ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பொறுப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ என்ன தெரியுமா என்னிடம் கேட்பாய், எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க. ஒரு பொழுதும் எனக்கு ஏன் உதவியே செய்வது இல்லை. இப்படி என்னிடம் உதவியே செய்யவில்லையே என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார். தங்கமே, புலம்ப வேண்டிய அவசியம் அல்ல. ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நான் இருக்கிறேன். உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து உன்னை ஒவ்வொரு கட்டமும் முன்னேற்ற பாதையில் உன்னை கொண்டு செல்லவும், உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தி உனக்கு நம்பவே முடியாத அளவுக்கு சீரும் சிறப்புமான ஒரு அழகான வாழ்க்கையை கொடுக்கவும் இங்கு நான் இருக்கிறேன், இந்த சாய். ஆனால் உன்னுடைய கர்ம வினையால் நீ அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய்? உதவி செய்ய ஆளில்லை என்று. நன்றாக யோசித்து பார். உதவி செய்ய உனக்கு ஆள் இல்லையா, இல்லை ஆளை நீ தவற விட்டாயா என்று. உன்னுடைய தேடல்கள் எல்லாம் எனக்கு தெரியும். யாராவது வந்து நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை உதவி செய்ய மாட்டாரா என்று நினைக்கிறார். தங்கமே, யாரையும் நீ நம்புவது கிடையாது. எல்லார் மீதும் ஒரு சந்தேக பார்வை. எனக்கு உன்னுடைய சந்தேக பார்வை அனைத்தும் புரிகிறது. ஏனென்றால் வாழ்க்கையில் அதிகமாக நீ நம்பி ஏமாந்தார். அதனால்தான் இப்பொழுது யாரையும் நீ நம்புவது கிடையாது. ஆனால் சிலர் நீ உதவி கேட்கிறாய் என்பதற்காக சிலரை நான் அனுப்பும் பொழுது அவர்களையும் நீ நம்புவது கிடையாது. அப்படி நம்பாத பொழுது எப்படி என்னால் உதவ முடியும்? நேரடியாக வந்து நான் தான் சாய், நான் உனக்கு உதவுகிறேன் என்று என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த கலிகாலத்தில் எந்த தெய்வமாவது கண்ணுக்கு நேராக வருமா? கனவில் தோன்றுவோம். யார் மூலமாவது மனித ரூபத்தில் வந்து உதவுவோம். இப்படிதான் செய்ய முடியுமே தவிர மற்றபடி நேரடியாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. நான் நிறைய முறை நீ உதவி வேண்டும் என்று கேட்கும் பொழுது யார் மூலமாவது நான் உனக்கு வந்து உதவி செய்து இருக்கிறேன். ஆனால் நம்பாமல் சில நேரத்தில் கடினமான வார்த்தையால் அந்த உதவி செய்ய வந்த மனிதரை நீ கைவிட்டு இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சந்தேகப்படு, ஆனால் தேவைக்கு சந்தேகப்படு. தேவையில்லாமல் சந்தேகப்படாதே. ஒவ்வொரு காலகட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை திருப்தியோடும் எதை நீ நம்பிக்கையோடும் செய்கிறாயோ அது மிகப்பெரிய அளவில் உனக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் நீ சந்தேகத்தோடும் ஒரு நபரை எப்பொழுதும் நல்லவராக இருக்கும் பட்சத்திலும் நீ சந்தேகப்படும் பொழுது உனக்குத்தான் அது நஷ்டமே தவிர எனக்கல்ல. வாழ்வில் சுதாரிக்க வேண்டும். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீ ஏற்கனவே எல்லோரையும் நம்பி ஏமாந்ததினால் யாரையுமே நம்புவது கிடையாது. எல்லார் மீதுமே நீ சந்தேகமாகத்தான் பார்க்கிறாய். உன்னுடைய ஆசைகள் படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போனாய். ஆனால் இனி வரும் காலம் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒரு விஷயத்திற்கு இடம் கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். நான் உனக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறேன் என்று நீ எதிர்பார்த்த விஷயத்தை பற்றிதான் நான் இப்பொழுதும் பேசுகிறேன். இவ்வளவு செய்கிறீர்கள் சாயி, ஆனால் ஏன் நான் தான் சாய் என்று வரமாட்டேங்கிறீங்க என்று கேட்கிறாய். அதற்கு நான் ஏற்கனவே பதில் கூறிவிட்டேன். உனக்கு உதவிகள் கிடைக்கும். ஆனால் அந்த உதவிகள் எப்படி கிடைக்கும் என்றால் மனித ரூபத்தில். எல்லோரையும் சந்தேக பார்வையோடு பார்க்காதே. ஏனென்றால் நான் சிலரை உதவிக்காக அனுப்பி இருக்கிறேன். அவர்கள் மூலமாக உதவியை பெற்றுக்கொள். இதற்கு முன்பு கஷ்டப்பட்டாய் என்பதற்காக இனி வரும் காலமும் அதே போல நம்பிக்கை துரோகம் தான் இருக்கும் என்பதையும் நீ நினைக்காதே. தேடும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல வளங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் உனக்கு நான் தருவேன். சில நாளாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம்
ஒரு ரூபாய் கூட உன்னால் சேர்க்க முடியவில்லை. இப்பொழுது யாராவது வந்து ஒரு உதவியாக ஏதாவது உதவி செய்ய என்றால் கூட இப்பொழுது உன்னிடம் பணமும் இல்லை. நீ இந்த மாதிரியான சூழ்நிலை வரக்கூடாது என்று ஏற்கனவே நிறைய திட்டங்கள் போட்டு வைத்திருந்தாய். ஆனால் சமீபத்தில் மிகப்பெரிய அடி வந்தது. அதனால் உன்னிடம் இருந்த அனைத்து பணங்களும் உன்னை விட்டு போனது. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதாவது கெட்ட விஷயங்களாக இருக்கிறது பத்தியா, அந்த விஷயங்களை மறந்துவிடு. நல்ல விஷயத்தை மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொள். குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். யாராவது உன்னை ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் பேசாதே. அதற்காக எல்லோரும் அப்படிதான் என்பதையும் கொண்டு வராதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிஷமும் சிலர் உதவி செய்வார்கள். ஆனால் அவர்கள் நீ என்ன நினைக்கிறாய், அவர்கள் ஏதோ எதிர்பார்க்கிறார்கள் என்று. கண்டிப்பாக கிடையாது என் தங்கமே. உனக்கு உதவி செய்ய ஆள் அனுப்பியிருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும். யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் குறை சொல்ல வேண்டாம். எது நடந்தாலும் இவர்களால் தான் அவர்களால் தான் என்று. ஏனென்றால் உனக்கே தெரியும் யார் யாரால் உனக்கு பிரச்சனை வருகிறது, யாரால் உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போகிறது என்பது. நல்லவர்களை மட்டும் பக்கத்தில் வைத்துக்கொள். எப்பொழுதும் கெட்டவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள்ளாமல் இருப்பது தான் நல்லது. கெட்டவர்கள் நல்லவர்கள் என்பது சில விஷயங்கள் மூலமாக கண்டுபிடிக்கலாம். துரோகி எப்பொழுதுமே கெட்டவன் தான். அடுத்தவனுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார்ப்பவனே அவன் துரோகிதான். அது மட்டும் அல்லாமல் அடுத்தவன் வாழக்கூடாது, தான் மட்டும்தான் வாழ வேண்டும். அடுத்தவன் இந்த விஷயத்தை செய்வான், அந்த விஷயத்தை தடுக்க வேண்டும் என்பது தவறுதானே, அவன் கெட்டவன் தானே. அதனால் மற்றவனை எப்பொழுதும் வாழ்க்கைக்குள் சேர்த்து கொள்ளாமல், முழுமையாக மற்றவனை நம்பாமல், நீ எப்பொழுதும் உன்னை நீயே நம்பு. எதுவாக இருந்தாலும் எங்கு சென்றாலும் நீயே முதலாளாக நின்று போய் எல்லா விஷயத்தையும் வாங்கி எல்லா விஷயத்தையும் சரி செய். உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். எல்லா விதத்திலும், அற்புதத்திலும், அதிசயத்திலும், எல்லா விஷயத்திலேயும் நான் இருந்து உன்னை ஒவ்வொன்றாக வாழ வைப்பேன். கண்ணும் கருத்துமாக உன்னை காவல் காத்து கொண்டு இருக்கும் இந்த சாய் எப்படி உன்னை கைவிடுவேன்? கைவிடுவதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. விடவே மாட்டேன். சந்தோஷமாக உன்னை பார்த்து, சந்தோஷமாக உன்னை வளர்த்து, சந்தோஷமாக கரை சேர்ப்பது மட்டுமே என்னுடைய வேலை. நல்லபடியாக தான் நீ இருப்பாய். எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்வில் நான் இருப்பேன். நான் இருந்து உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து உன்னை நீயே பூரித்து பார்க்கும் அளவுக்கு உன்னை நிச்சயமாக நான் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பேன். நம்புங்கள், எல்லாமே நல்லது நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.